ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அருமையான டேஸ்ட்டில் மசாலா டீ பண்ண போகிறோம். இந்த மசாலா டீ சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். காலையிலையாக இருந்தாலும் சரி, மாலையிலையாக இருந்தாலும் சரி, ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. அதுவும் ரெடிமேட் பவுட்ரு வாங்காமல் நம்ம வீட்டிலே வந்துட்டு மசாலா ஃப்ரெஷ்ஷாக நம்ம இடித்து சேர்த்துக்கிட்டோன்னு சொல்லுங்கள். அது அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நான் 2 கிராம்பு எடுத்திருக்கேங்க, 3 ஏலக்காய், ஒரு இஞ்சி துண்டு தோல் சீவிட்டு சின்ன பட்டை எடுத்திருக்கேன். பால் வந்துட்டு இந்த கிளாஸில் 3/4 கிளாஸ் எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி தண்ணியும் வந்துட்டு அதே சம அளவு எடுத்திருக்கேங்க. எப்போவுமே காப்பிக்கு நான் வந்துட்டு தண்ணி சேர்க்க மாட்டேன், ஆனால் டீக்கு தண்ணி சேர்த்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உரலில் நம்ம பட்டை, இந்த கிராம்பு, அந்த ஏலக்காய் இதெல்லாம் வந்து தட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரொம்ப நைஸாக தட்டணும் இல்லை, 1-2 இருக்க மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த உரலுக்கு அடியில் இது மாதிரி துண்டு போட்டுக்கிட்டோன்னு சொன்னால் இந்த சத்தம் வந்துட்டு ரொம்ப கேட்காதுங்க. இல்லைன்னா பார்த்துங்களேன், சத்தமாக இருக்கும். அதனால் வந்துட்டு கீழே துண்டு போட்டுக்கிட்டு நம்ம இடிச்சுட்டா ரொம்ப நல்லது. இப்போ இஞ்சி துண்டு போட்டு நம்ம வந்து தட்டிக்கலாம். அதையுமே 1-2 தட்டிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம டீ தயார் பண்ண போகிறோம். இப்போ அந்த தண்ணி நம்ம 3/4 கிளாஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 3/4 கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் டீ தூள் சேர்த்துருக்கேன். இது எந்த பிராண்ட் டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இந்த ஸ்பூனில் தான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் மீடியமாக தாங்க வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்க வேண்டாம். இப்போ நம்ம தட்டி வச்சு அந்த மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. அந்த ஏலக்காய், இஞ்சி, கிராம்பு, பட்டை இது எல்லாமே சேர்த்தாச்சுங்க. நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. அதோட வாசனை எல்லாமே டீயில் இறங்கட்டும். எப்பவுமே நம்ம சமையல் பண்ணும்போது இது மாதிரி ஏதாச்சும் செடி தொட்டியில் வச்சுட்டோம், ஒரு பாக்ஸில் வச்சுட்டோம், நம்ம வந்து கிச்சனில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கே வந்துட்டு ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குங்க. அதனால் வந்துட்டு நான் எப்போவுமே கொஞ்சம் ஒரு சில டைமில் வந்துட்டு இது மாதிரி செடி பக்கத்தில் வச்சுக்குவேன். இப்போ வந்துட்டு பால் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ ஒரு கம்ம வாசனை, பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல வாசனையாக இருக்குது இந்த மசாலா டீ வாசனை. இப்போ நம்ம வந்துட்டு இந்த சில்வர் வடிகட்டி வச்சுட்டு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க. எப்பவுமே வந்துட்டு பிளாஸ்டிக்கோ நைலான் வடிகட்டியோ நம்ம வந்து சூடான பொருள் வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். கரெக்டான பக்குவப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதாங்க. மசாலா டீக்கு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு சீனி போட்டுக்கலாம், ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். நீங்கள் வெல்லம் சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சூப்பரான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.